இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து பிரதமர் இந்தியா வராரு. இப்போ இந்தியா முழுக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் இப்ப போறது இல்லை, தள்ளி வச்சுட்டு இருப்பதுதான். இந்தியாவுக்கு என்ன இப்ப அவ்வளவு மோகம் இந்தியா மீது? தேர்தல் வந்துட்டு, தேர்தல் வந்துட்டா கூடவே மக்கள் மேல அவருக்கு கரிசனமும் பொங்கி வரும். திடீர்னு விலையெல்லாம் குறைப்பாரு. இப்போ கூட சிலிண்டர் விலைய, பெட்ரோல் விலைய, டீசல் விலைய குறைச்சிருக்காரு. விலையை ஏத்துனது யாரு? மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமரான நாள் முதல் விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் விலையேற்றத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாரு. தேர்தல் நேரம் வந்துட்டா மட்டும் விலையை குறைக்கிற பவர் வந்துடும். சமீபத்தில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு உடனடியாக சிலிண்டர் விலையை குறைச்சார். வருஷம் தான் மகளிர் தினம் வருது. அப்பவெல்லாம் இது மாதிரி குறைச்சாரா? அப்பவெல்லாம் இந்திய நாட்டு மகளிரும் இந்திய குடும்பங்களும் படுகிற கஷ்டம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்போ தேர்தல் வந்ததும் குறைக்கிறார். என்ன ஒரு கருணை உள்ளவருக்கு! தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ளம். மோடி பிரதமராக இருந்ததுக்கு முன்னாடி 2013 சிலிண்டர் விலை எவ்வளவு? 410 ரூபாய். 10 ஆண்டுகள் கழிச்சு 2023 சிலிண்டர் விலை எவ்வளவு? 1103 ரூபாய். 5 மாநில தேர்தல் வந்துச்சு, கூடவே மோடிக்கு இறக்கமும் வந்துச்சு, சிலிண்டர் விலை குறைஞ்சது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதனால 100 ரூபாய் குறைச்சிருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் விலை குறைப்பு செய்கிறது பச்சோந்தி அரசியல் இல்லையா? சொல்லுங்க, பச்சோந்தி அரசியல் இல்லையா? 410 ரூபாய் சிலிண்டரை 1000 ரூபாய்க்கு மேல உயர்த்தினதுதான் உங்களுடைய சாதனை. தேர்தல் வந்ததால சிலிண்டர் விலையை மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறார். விலை குறைப்பு என்பது மக்களை ஏமாற்ற பிரதமர் மோடி நடத்துகிற நாடகம். அவரது நாடகங்களை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புவீங்களா? இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புறீங்களா? மக்கள் யாரும் அவர் நம்பல. உடனே நம்ப வைக்க, மக்களை எல்லாம் நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? தாய்மார்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஒரு மிக்ஸி விளம்பரம் வருமே, நினைவு இருக்கா? பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டி இல்ல, வாரண்டி இல்ல. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்ல? அவருடைய கேரண்டியுடைய லட்சணம் என்ன? வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எல்லோருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடலாம்னு சொன்னார. 15 லட்சம் இல்ல, 15,000 போட்டாரா? சொல்லுங்க, போட்டாரா? 15,000 வேணாம், 15 ரூபாய். அது மாதிரியான கேரண்டியா? இல்ல ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னார. என்ன ஆச்சு? இல்ல. உலக தொழிலாளர் அமைப்பு நேற்று அறிக்கை வெளியிட்டு இருக்கிறதாக இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவிலேயே வேலையில்லா திண்டாட்டத்தால 83 விழுக்காடு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை சொல்லுது. இதுதான் மோடி சொல்ற
கேரண்டியோட லட்சணம். புதுசா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாத பழைய வாக்குறுதிகள்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார். பிரதமர் மோடி அவர்களே, தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் வெறும் வாயால் வடை சுடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம 10 ஆண்டுல ஒரு சிறப்பு திட்டத்தை கூட நிறைவேற்றாம அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கட்டத் தொடங்காம பேரிட நேரத்தில் நிதி தராம ஒரு இரங்கல் கூட சொல்லாம இப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்க அடிக்கடி வாக்கு கேட்டா உங்களுக்கு ஆதரவு தர நாங்கள் என்ன ஏமாளிகளா, நாங்கள் என்ன சோச்சால் அடித்த பிண்டங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.